மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய எம்பெருமான் முருகனுடைய காலகட்டம் எப்போ? அவர் எப்போ பொறந்தாரு? எப்போ வளர்ந்தாரு? எப்போ தவழ்ந்தாரு? எப்போ பறந்தாருன்னு சொல்லிட்டு பல பேர் பல கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு வடக்குலேருந்து வந்தாரு, குமரி கண்டத்துலேருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு பெரும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. எதுக்கு நடக்குது? இவ்வளோ நாள் இல்லாம இந்த போராட்டம் எதுக்கு? எதுக்கு இப்போ இவர் இங்கேருந்து தான் வந்தாருன்னு ஏன் நீங்க முட்டுக் குடுக்குறீங்கன்ற கேள்வி இருக்கு. அது எல்லார் மனசுலயும் இருக்குது. சரி அவரு எங்கேருந்தோ வந்தாருப்பா. அவரு எப்போ வந்தாரு? யாருக்குன்னா பதில் தெரியுமா? யாராவது ஒருத்தருக்காவது முருகன் இந்த காலகட்டத்த சேர்ந்தவரு, இவரு சங்க காலத்த சேர்ந்தவரு, இல்ல கிபி ஒரு 200ல சேர்ந்தவரு, இல்ல இந்த 900ல சேர்ந்தவரு, இல்ல இப்ப இந்த வருஷத்துல பொறந்தாரு. யாரால ப்ரூவ் பண்ண முடியுமா? இது நம்ம கடவுள்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர நிலைநிறுத்தி வச்சிருக்கோம். கடவுள்ன்னு சொல்லிட்டு ஒரு பேரருள அப்படி தூக்கி நிக்க வச்சிருக்கோம். அவருக்கு நீங்க கால நிர்ணயம் பண்றது தகுமானா? நம்ப எல்லாருமே சொல்றது தான். நம்பளுடைய பாட்ட, முப்பாட்டன தான் நம்ம கடவுளா வணங்கின்னு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பாட்டனுக்கு, பூட்டனுக்கு எல்லாத்துக்கும் மேல இருந்தவர் தான் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான ஒரு கால அளவுக்குள்ள சொல்லுங்க அப்டின்னா அ தோராயமா ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர் தான் இந்த முருகப்பெருமான். இந்த சங்க காலம்னு சொல்றோம் இல்லையா? நம்ம கிமு 300லேருந்து இந்த கிமு 3க்குள்ள இருக்கிற சங்க காலம்னு சொல்றோம். இது அந்த அந்த காலத்துக்குள்ள உட்பட்டவர் இவர் கிடையாது. முருகப்பெருமானே 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னா, அதுக்கு முன்னாடி இருந்த சிவபெருமான் எத்தன ஆண்டுகள் முற்பட்டவர்ன்னு நீ கொஞ்சம் சிந்தன பண்ணி பார்க்கணும். நீங்க எனக்கு ப்ரூஃப் இருக்கா? இயேசுநாதருக்கு ப்ரூஃப் இருந்துச்சு. அவரு அந்த இடத்துல படுத்திருந்த துணி இன்னமும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வேற கதை. அதே மாரி நபிகள் நாயகத்துக்கு எங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு. அவருடைய சமாதி இருக்குது. அது சொன்னீங்கன்னா, அது வேற கதை. ஆனா இது எல்லாத்துக்கும் தாண்டி இருக்கவர் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு வயசு கேட்டா, "தகுமா? இந்த மாரி பேசலாமா?" அப்படின்ற மாரி இருக்குல்ல. ஏன்னா, அ ஒரு இப்ப நீங்க சொல்ற சங்க காலத்துல வந்த தொல்காப்பியமோ, இல்ல திருமுருகாற்றுப்படையோ, பரிபாடலோ எல்லாத்துலயுமே சொல்றாங்க. இந்த பாடலெல்லாம் முருகப்பெருமான சேயோன் வெ அப்படின்னு வேலோன் அப்படி இப்படி சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அ சரி தொல்காப்பியத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் இல்லையா? தொல்காப்பியத்துல எழுதுனா தான் முருகப்பெருமான் நீங்க நம்புறீங்களா? இன்கேஸ் தொல்காப்பியத்துல சேயோன்ற வார்த்தையே போடலன்னா, முருகப்பெருமான் இல்லாத ஆயிடுவாரா? திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, தமிழ் மக்கள் தமிழ் உலகத்துல இருக்க தமிழ் மக்கள் அத்தனை பேருடையும் அந்த உயிர்லயும், அந்த உடம்புலயும் கலந்து இருக்கிறவர் தான் முருகன். முருகன வணங்குறவங்க உலகம் ஃபுல்லா விரிஞ்சுக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது உலகத்தின் ஆதிக்குடி தமிழ்க்குடி. அந்த தமிழ்க்குடி உலகத்துல ஃபுல்லா பறந்து விரிஞ்சு கிடக்குது. அங்க அங்க முருகர் இல்ல, இங்க முருகர் இருக்காரு. இவரு வடநாட்டுல இருந்து வந்தவரு. நான் கேட்கறது என்னன்னா, அ இந்த நீங்க சொல்ற அந்த பிராமணர்களே இவங்க கலந்துட்டாங்க. சுப்பிரமணிய சுவாமியையும், அ முருகரையும் சேர்த்து இப்ப வேற மாரி ஆக்கிட்டாங்க. அவங்களோட வழிபாட நம்மளோட முருகர் மேல திணிச்சுட்டாங்க. அப்படின்ற எல்லாமே சொல்றாங்க. சரி இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நம்ம இல்லன்னு சொல்ல வேணாம். அப்படியே இருக்கட்டும். அதே மாரி முருகப்பெருமான் சிவபெருமானோடைய பையன், பார்வதியோட பையன்னு சொல்றாங்க. சரி அதுவும் அப்படியே இருக்கட்டும். சரி நம்ம தப்பு சொல்லல. ஏன்னா இவங்களுடைய இவங்களுடைய என்ன சொல்றது? இவங்களோட பாரம்பரியம், இவங்களுக்கு இருக்க ஆதிக்கத்த காட்டுறதுக்காக ஒரு காலத்துல இத பண்ணியிருக்கிறாங்களோ இல்லையோ! தெரியல நம்மளுக்கு. ஆனா இது ஒரு பக்தியின் பால் பண்ணாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு அ நம்மளுக்கு பார்வதின்னு சொல்றவங்க இவங்க சொல்லி தான் பார்வதி வந்தாங்களா? நம்ப ஊர்ல தவ்வை, கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தாய் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க. இந்த தவ்வை பத்தி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க பார்க்காதவங்க பாருங்க. கொற்றவை பத்தியும் போட்டிருக்கோம். தவ்வை யாரு? கொற்றவை யாருன்னு சொல்லிட்டு பல விளக்கங்கள் நம்ப நூல்கள்ல இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நூல்கள் இருக்கிறத நம்ம எடுக்கவே வேணாங்க. நூல்கள்லாம் எப்போ எழுதுனாங்க? சங்ககாலம் சொல்ற பீரியட்ல எழுதுனாங்க. அதுக்கு முன்னாடி எழுதின நூல்கள் எங்க போச்சு? அதெல்லாம் சிதலம் அடைஞ்சிருச்சு, அழிஞ்சு போச்சு. அதுக்கு நம்ம ப்ரூஃப் வச்சு தான் இவங்கள நாங்க நிரூபிக்கணும்னு சொல்ல. உங்களுக்கு நாங்க எங்களோட கொற்றவை யாரு? எங்களோட தவ்வை யாரு? தவ்வைன்ற மூதேவி யாருன்னு நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோலத்தான் எம்பெருமான் முருகனையும் நாங்க அவரு இங்கேருந்து பொறந்தவரு, இவ்வளோ வருஷம் வயசு உடையவருன்னு நாங்க உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எங்களோட நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க வணங்குங்க. இவ்வளோ காலமா இந்த திருமுருகாற்றுப்படை எழுதினவரா இருக்கட்டும், இந்த தொல்காப்பியம் எழுதின தொல்காப்பியராகட்டும், இல்ல பரிபாடல் எழுதினவராகட்டும், எல்லாருக்குமே ஒரு கடவுளா வணங்கியிருக்கிறாங்க. அந்த கடவுளா வணங்கி இவ்ளோ வருடங்களா, பல 1000 வருடங்களா மெயின்டெயின் பண்ணி வச்சுருந்த அத அதுல பொய் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. பரவால்ல. நீங்க சொல்றதெல்லாம் பொய்ங்க. இந்த பிராமணர்கள் வந்தாங்க. அதெல்லாம் பொய். சரி ஓகேங்க. வந்தாங்க, போனாங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம்.
இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து ரீசென்ட்னா இப்ப கிடையாது. 100 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம சென்னையிலே வந்து பாம்பன் சுவாமிகள்னு சொல்லிட்டு அவரோட ஆசிரமம் இருக்கு. ஒரு மடம் இருக்கு. இன்னைக்கும் பல ஆயிரம் பேர் வந்து பாம்பன் சுவாமிகள வணங்கியிருக்காங்க. அவரு சொல்ற விஷயமா இருக்கட்டும், அதே மாரி வந்து நம்ப ஏற்கனவே சொன்ன வள்ளலார் இருக்கட்டும், வள்ளலார் அவர்களும் வந்து முருகனை வந்து அப்படியே பின்பற்றி தான் அவர் வந்து போயிருக்காரு. அதே மாரி அருணகிரிநாதரும் இருந்திருக்கிறாரு. அவரும் வந்து திருப்புகழ் பாடியிருக்காரு. அ இவ்ளோ பேர் இவ்ளோ பண்ணியிருக்கத்த, நீங்க சொல்ற விஷயத்தால எப்படி நம்ம வந்து அது இல்ல, அது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முருகனே ஒண்ணு இல்லன்னு எங்களால நாங்க எப்படி இது ஜீரணிக்க முடியும்? அது உங்களாலயுமே ஜீரணிக்க முடியுமா? இவ்ளோ வருஷமா பல பேர், பல லட்சம் பேர், பல உயிரோட, உணர்வோட என்ன சொல்றது? எல்லாத்தோட கலந்த ஆள வந்து நீங்க இல்லன்னு சொல்றது எந்த விதத்தில சாத்தியம்? அவரு வந்து சாதாரண ஆள் தான்யா. அவரு சாதாரண ஆளா? அ இன்னைக்கும் வந்து தளபதி விஜய் வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரு. தளபதி விஜய்ன்னு கிடையாது. நம்ம ஊர்ல பல பேர் வந்து பல விஷயத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனையிலருந்து அந்த அவங்க வராங்க, இந்த நாட்டையே காப்பாத்துறாங்க அப்டின்னா, முதல்ல வந்து யாருக்குமே வந்து சூலாயுதம் யாருக்கும் குடுக்கல. வேலாயுதம் தான் குடுத்துருக்காங்க. அப்ப வேலாயுதம் குடுக்குறாங்கன்னா, எந்த அளவுக்கு வேல் வந்து அ இதுவாயிருக்கு. அப்ப வேல வந்து யார் வச்சிருந்தா? முருகர் அவர்கள் தான் வச்சிருந்தாரு. அந்த முருகர் வந்து அப்ப தமிழ் மக்கள, உலகத்துல இருக்க மக்கள அத்தனை பேருமே வந்து பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் முருகர் வந்து அங்க காப்பாத்தியிருக்காரு. அந்த மாரி தான் வந்து எப்பொழுதும் நம்ம ஊர்ல ஏதேனும் பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு புதிய மாற்றம் வேணும்னு சொல்லும்போது, நம்ம என்ன பண்றோம்? பல ஆயுதங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டு நம்ம வேல ஏன் குடுக்குறோம்? ஏன்னா, முருகர நம்ப அப்படி தலையில வச்சுக்கின்னு வந்து நம்ம இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளுக்கே தெரியாம அந்த வர்றவங்களுக்கு வேலை குடுக்கணும். ஏன் அப்படின்னா, இவரு நம்மள காப்பாத்துவாரு. இவரு காப்பாத்துவாருன்னா இவரு இல்ல. அந்த முருகப்பெருமான் காப்பாத்துனாரு. அந்த மாரி இன்னைக்கு வந்து முருகனா வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து யாரு வந்தாலுமே நம்ம வந்து அந்த வேல வந்து குடுக்குறோம். அதுல அந்த வேல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. முருகப்பெருமானோட ஆயுதமா வந்திருக்கு. நம்ம ஊர்ல விவசாயம் பண்றோம். இன்னைக்கு வந்து விவசாயம் பண்ணின்னு உட்காந்துருக்கோம். பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து விவசாயம்லாம் கிடையாது. ஏதோ கிடைக்கிற உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இறைச்சிலாம் சாப்பிட்டாங்க. அந்த இறைச்சியெல்லாம் வந்து கட் பண்ணி, தவிர்த்து எப்படி விவசாயம் பண்ணி வந்து உயிர் வாழ்றது, அத எப்படி உணவு உட்கொள்றதுன்னு கத்துக் குடுத்ததே முருகர். இதுக்கு உடனே நீங்க ஆதாரம் கேட்பீங்க. ஆதாரம் குடுங்க. எடுத்துன்னு வாங்க. ஆதாரத்த காட்டுங்க பார்க்கலாம். போடா வெண்ண உனக்கு ஆதாரம் குடுக்க வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாது. உனக்கு வேணா போய் தேடிக்கோ. அது நீ வந்து ஒரு சந்தேகத்தில தேடினா உனக்கு விடை கிடைக்காது. இந்த ஞானம் ஞானம்ன்னுவாங்களே, அந்த கொஞ்சமாவது ஞானம் இருக்கவனுக்கு தான் இதெல்லாம் விளங்கும். உடனே எனக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லல. உங்களுக்கு ஞானம் இல்லன்னு சொல்றேன். அதனால வந்து இந்த விவசாயத்த வந்து உலகத்துக்கே முதல்ல வந்து சொல்லிக் குடுத்தவரு முருகர் தான். அதனால தான் வந்து இன்னைக்கு முருகர வந்து நம்ம அப்படி வந்து என்ன சொல்றதுன்னா, திரும்ப திரும்ப சொல்றதுக்கு நான் என்னன்னா, முருகர் நம்மளோட கலந்திருக்கிறாரு. அவர நான் வந்து போற்றி இது பண்றதுக்கு இங்க இதுவே கிடையாது. அதெல்லாம் தாண்டி அந்த நிலைய இருக்கிறாரு. முதல்ல வந்து "எப்பா நீங்க அசைவத்த சாப்பிட வேணாம். சைவத்த சாப்பிடுங்க" அப்படின்னு சொன்ன அ அந்த அந்த பெரும் கூற்ற சொன்னவரு எம்பெருமான் முருகன் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. முருகன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, விவசாயம் எப்படி பண்றதுன்னு சொல்லிக் குடுத்துருக்காரு. இத தாண்டி வந்து வேற என்ன சொல்லிக் குடுத்தாரு? முருகர் பல பல கலைகள நம்ம சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம சொல்றோம்ல 63 கலைகளும் கற்று தேர்ந்தவர்ன்னு சொல்ட்டு. அந்த மாரி அந்த காலகட்டத்தில பல கலைகள வந்து நம் மக்களுக்கு சொல்லிக் குடுத்தவரு முருகப்பெருமான். நம்ம இன்னைக்கு சிலம்பாட்டம் ஆடுறோம். 7ஆம் அறிவு படத்துல வர நோக்கு வருமுன்னு சொல்றோம். அதே மாரி இப்ப இப்ப இருக்க அந்த கராத்தே, குங்ஃபூ இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்த பல கலைகள வந்து முருகப்பெருமான் சொல்லிக் குடுத்துருக்காரு. இத அடுக்கிட்டே போலாங்க. முருகப்பெருமான் நம்மளுக்கு என்னென்னலாம் சொல்லிக் குடுத்தாருன்னு சொல்ட்டு. அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம முருகன் குடுத்ததுலயே வந்து ரொம்ப மேலோங்கி நிக்கிறது வந்து இந்த உலகத்துக்கே தமிழ் அப்படின்ற ஒரு மொழிய குடுத்தாரு. தமிழ்ன்ற ஒரு மொழிய வந்து சிவபெருமான் வந்து சித்திரம் வழியா வந்து ஒரு சித்திர எழுத்துக்களா வந்து உருவாக்குனாரு. அதுக்கு வந்து ஒரு முழு ஷேப் குடுத்து அந்த அந்த ஓங்காரம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஓம்காரத்துக்கு பிரணவ மந்திரத்துக்கு வந்து பொருள் சொன்னவரு சிவபெருமானுக்கே வந்து சொல்லிக் குடுத்தவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்னன்னா வந்து சிவபெருமான் சித்திர வடிவில வந்து எழுத்துக்கள உருவாக்குனாரு. முருகப்பெருமான் நம்ம இப்ப படிக்கிறோம் பாருங்க. அந்த மாரி வார்த்தைகள, அந்த மாரி எழுத்துக்கள வந்து உண்டு பண்ணவரு முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் நம்மளுடைய தமிழ் மொழியையும் குடுத்தவரு. தமிழ் இருக்கத்திலேயே சிறந்தது தமிழ் மொழி. உலகத்தின் ஆதி மொழி தமிழ் மொழி. அந்த மொழிய குடுத்ததும் நம்மளுடைய முருகப்பெருமான் தான். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச மாரி வந்து தமிழ் கூட வந்து சமஸ்கிருதமும் பல எழுத்துக்களும் சேர்ந்து அந்த உச்சரிப்புலாம் மாறி உருவானது தான் இன்னைக்கு இருக்கிற மலையாளமோ, தெலுங்கோ, கன்னடமோ.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப ரீசென்ட்டா கேள்விப்பட்டேன் வந்து, தெலுங்கர்கள் வந்து இவங்கள டாமினேட் பண்றாங்க, தமிழ்ல அமுக்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுல வந்து உடன்பாடு இருக்குதா இல்லையான்னு அடுத்தது. அ ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க என்ன பண்ணாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களாலேயே நீங்களே தமிழ வந்து மேல தூக்கி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. நீங்களும் அத பண்ண தான் போறீங்க. ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. நெறைய பேர் வந்து பல தெலுங்கர்களும், கன்னடர்களும், மலையாளிகளும் வந்து இன்னைக்கு தமிழ வந்து மேலோங்கி மேல தூக்கி பிடிச்சுட்டு இருக்காங்க. அத மாரி நெலைமை எல்லாருமே பண்ற மாரி வரும். இன்னைக்கு வந்து இத அழிச்சிரலாம், இத புடிச்சிரலாம், இந்த ஏரியால ஆட்சி புடிச்சிரலாம் அப்படின்றது பண்ணாலும், ஒரு ஒரு நேரத்துல ஒரு நேரம் வரும்பொழுது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தமிழ தூக்கி தான் பிடிக்க போறாங்க. அது எந்த சந்தேகமும் இல்ல. அது காரணமா இருக்க போறவரும் தமிழ் கடவுளான நம்மளுடைய முருகப்பெருமான் தான். நம்மளுடைய முருகப்பெருமானுடைய ஒரு சிஷ்யனா இருந்தவர் தான் வந்து அகத்தியர். அகஸ்தியர்ன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதம். அது நம்மளோட அகத்தியர். இன்னைக்கும் வந்து பொதிகை மலையில வந்து அகத்தியர் வந்து நின்னுருக்காரு. நீங்க பார்க்குறவங்க வேணா போய் பார்க்கலாம். அந்த அகத்தியர் தான் வந்து பல விஷயங்கள வந்து அவரு மூலியமா நம்மளுக்கு வந்து செலுத்தியிருக்கிறாரு. அதுதான் வந்து நம்ம இன்னைக்கும் வந்து சில பல விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். நீங்களும் வந்து இந்த முருகப்பெருமான பேசி, பேசி நம்மளால முடியாதுங்க. அதாவது பேசுறதுக்கு பத்தாது. நம்மளால ஆக்சுவலா நமக்கு தெரியாது. அதாவது கடலும் உலகத்த விட பெருசு. அதாவது வானத்த விட எல்லையற்றது தான் முருகப்பெருமானுடைய பெருமை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலத சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முருகன பத்தி என்ன பெருமை தெரியுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.